சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தணல் பட விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. அதர்வாவும் அவருடைய நண்பர்களான சாரா, பரத், சர்வா எல்லாரும் போலீஸ் வேலைக்கு தேர்வாகியிருக்காங்க. அதனால் அந்த வேலையில் போய் உட்கார்றதுக்காக ஆர்டர் வாங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே ஆர்டர் கொடுக்காம இரவு ரோந்து பணிக்காக அவங்கள எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாங்க. ரோந்து போகிற வழியில் நடு ரோட்டில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து திடீர்னு அந்த இரும்பு மூடியை திறந்துக்கிட்டு ஒரு மர்ம நபர் வெளியே வர்றார். அவர் யாருன்னு அதர்வாவும் நண்பர்களும் விசாரிக்க முயற்சிக்கும் போது அவர்களை கண்டு மர்ம நபர் ஓடத் தொடங்குறாரு. அவரை விடாமல் அதர்வாவும் நண்பர்களும் துரத்த தொழிலாளர்கள்லாம் தங்குற பகுதிகளுக்கு சென்று மர்ம நபர் பதுங்கிறாரு. அவரை குடிசையாக தேடி வரும்போது அதர்வாவுக்கு பெரும் அதிர்ச்சியான காட்சிகளை பார்க்கும் சூழ்நிலை வருது. மர்ம கும்பலின் தலைவனான அஸ்வின் காகுமனு தலைமையில் சீருடை அணிந்த போலீஸாரை கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செஞ்சு வர்றாங்க. அதர்வாவின் நண்பர்களும் அஸ்வின் கண்களில் பட அவர்களையும் கொலை செய்ய அஸ்வின் கும்பல் முயற்சி செய்யுது. மர்ம கும்பலிடம் இருந்து அதர்வாவின் நண்பர்களும் தப்பிச்சாங்களா? போலீஸாரை அஸ்வின் கொலை செய்யறதுக்கான காரணம் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கெல்லாம் ஆக்ஷன்னே பதில் சொல்கிறது தான் தணல் படத்தின் கதை. நாயகன் அதர்வா ஆரம்பத்தில் போலீஸ் சேர்றதுக்கு முன்னாடி ஊதாரியாக தான் திரிகிறாரு. அப்புறம் அவர் ரோந்து பணிக்கு போன பிறகு அவர் சாதாரண நாயகனாக இருந்த அதர்வா ஆக்ஷன் ஹீரோவாக மாறி மிரட்டி நடிச்சிருக்கார். அதுலேயும் அஸ்வின் கும்பலிருந்து தனது போலீஸ் நண்பர்களை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்யும்போது ஒவ்வொரு காட்சியையும் முத்திரை குத்தி நடிச்சிருக்கார். எல்லா உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கும் தனது கண்களாலும் உடல் மொழியாலுமே நடிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்துலேயும் நடிக்கிற மாதிரி குரல் கொடுத்து இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா குரலே கொடுக்காம சும்மா சுற்றி வந்தாலே போதும், அங்கே ஒரே வெட்டு, ஒரே குத்து, கொலை தான். அப்படி இருக்கும்போது குரலே இல்லாமல் தான் பேசி நடிக்க வேண்டிய சூழ்நிலை அதர்வாவுக்கு வருது. அதனால் எல்லா காட்சியிலுமே அவர் நண்பர்கள்கிட்ட பேசும்போது குரல் இல்லாமல், அதாவது சத்தமே இல்லாத பேச முடியாத காட்சிகள் எல்லாம் அஸ்கி வாய்ஸில் பேசி இப்படியும் என்னால் நடிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. அதர்வா காதலியாக நடித்த லாவண்யா திரிபாதி நடித்த காட்சிகள் லாவண்யா திரிபாதி நடித்த காட்சிகள் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் வில்லன் அஸ்வின் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற காட்சிகளில் அற்புதமாக நடித்தே பேர் வாங்குகிறாங்க. வில்லனாக நடித்த அஸ்வின் காகுமனு நடிப்பே தனி விதமாக தன்னோட ஓன் ஸ்டைலில் நடித்து படம் பார்க்குறவங்களை மிரட்டி இருக்கார். அவருடைய ஃப்ளாஷ்பேக் சீனுங்க பரிதாபப்பட வைக்குது. அதே நேரம் பழிவாங்கும் காட்சிகள், லாஜிக் மீறும் காட்சிகள். அதர்வாவின் நண்பர்களாக நடித்த சாரா, சர்வா, பரத் அவர்களின் நடிப்பு திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகர் இசை, சக்தி சரவணன் ஒளிப்பதிவும் சாதாரண கதையை த்ரில்லிங்காக சொல்கிறதுக்கு 2 பேர் உழைப்பும் நல்லா தெரியுது. வங்கி கொள்ளை, விவசாய நிலங்கள் அழிப்பு, இதை மையமாக வச்சு இப்படியும் ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் த்ரில்லிங் படத்தை இயக்க முடியும் அப்படின்னு இயக்குனர் இயக்கியிருக்கார் ரவீந்திர மாதவா. மொத்தத்தில் தணல் படத்தை அனல் பறக்க இயக்கிய ரவீந்திர மாதவாவுக்கும் சிறப்பாக நடித்து படத்தை தூக்கி நிறுத்திய அதர்வா முரளிக்கும் சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.